ப்ரோ நானும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும்னு தெரியல. ப்ராடக்ட் செலக்ட் பண்ண தான் பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ. என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக நீங்களே உங்களுக்கான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தின் மார்ஜின் இருக்க ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணாதீங்க. அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ₹10 ₹20 அதாவது ப்ராடக்ட்டை விற்கும்போது நமக்கு ₹10 தான் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அவங்களோட கமிஷன் ஃபீஸ் எப்போ நாள் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் வராமலே போகலாம். அது மாதிரி ₹100 கம்மியாக இருக்க ப்ராடக்ட்லையும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அமேசான் கமிஷன் ஃபீ, டெலிவரி ஃபீ எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ₹80 இருக்க பொருளே கஸ்டமருக்கு ₹250 காட்டும். ஸோ ₹250 அவங்க வாங்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படியே ₹100 கீழே இருக்க ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே ஒரு குவான்டிட்டி கொடுக்காதீங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 3 கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக லாபம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ஹெவி வெயிட் இருக்க ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணாதீங்க. நீங்களாட்ட அம்மிக்கல் விற்கிறேன், ஆட்டுக்கல் விற்கிறேன் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா அமேசானில் 500 கிராம்ஸ் கீழே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் 70 to 80 இல்லை 100க்குள்ளே வரும். 500 கிராமுக்கு மேலே பேசினாலே உங்களுக்கு 150, 200 அந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் அதிகமாக போகும். ஸோ கஸ்டமருக்கு வந்து ரேட் அதிகமாக காமிக்கும், யாரும் வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற பிராண்டோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணாதீங்க. லைக் சாம்சங் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களே டேரெக்டாக ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி சேல் பண்ணாலும் ஆத்தரைசேஷன் லெட்டர் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்படி நீங்கள் சேல் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி அதே மாதிரி காப்பி ரைட்டர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணாதீங்க. லைக் மார்வல் கேரக்டர்ஸ், நருட்டோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க அதுக்கான பேட்டன்ட் வச்சுருப்பாங்க. நம்ம அதை நம்மளோட அக்கௌண்ட்டில் போடும்போது நம்மளோட அக்கௌண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிராண்டட் அந்த காப்பி ரைட்டட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணாதீங்க. நீங்கள் இ-காம்க்குள்ள புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாத இடங்கள் சில இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே அதிகமாக வந்து ப்ராசஸ் இருக்கும். நிறைய சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட், பேபி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இது பக்கம் போகாதீங்க. நான் ஆல்ரெடி ஃபுட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை பேபி ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் ஆல்ரெடி ஆஃப்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஆன்லைனில் வரணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ராடக்ட் இருக்குது. புதுசாக வரவங்க அந்த பக்கம் போக வேணாம். நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பக்கம் போகாதீங்க. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சேல் பண்ணாதீங்க. ஏன்னா போகும்போது நிறைய டேமேஜ் ஆகும், நிறைய ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாரண்டியும் கிடைக்காது. ஸோ கஸ்டமர் எல்லாருமே வாரண்டி எதிர்பார்ப்பாங்க. நம்மளால் அதை கொடுக்க முடியலன்னா கஸ்டமர் நம்மகிட்ட வந்து பொருள் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி டெலிவரியில் நிறைய ப்ராடக்ட் டேமேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம அனுப்புகிற ப்ராடக்ட் வந்து சின்னதாக ஒரு டேமேஜ் இருந்தாலும் கஸ்டமர் உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கான லாஸையும் நம்ம தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பக்கம் மோஸ்ட்லி போகாதீங்க. ஹை காம்படிஷன் இருக்க ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஜெயிச்சு நம்ம மேலே வந்து அந்த லிஸ்டிங்கை மேலே கொண்டு வந்து நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் 1,00,000க்கு மேலே சேல்ஸ் இருக்குது, இல்லை 10,000க்கு மேலே அதுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பக்கமே போயிடாதீங்க. அதில் நம்ம போட்டி போட்டு மேலே வருது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹை காம்படிஷன் இருக்க ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இ-காம் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன்.